வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சது அப்புறம் ஒரு ஃபைனான்ஸ் பற்றி பேசலான்னு நினச்சேன். ஹேபிட்ஸை பற்றி பல தடவை பேசியிருக்கேன். டிசிப்ளின், ருட்டீனை பற்றி பல தடவை பேசியிருக்கேன். லைஃப்பில் பல இம்பார்ட்டண்ட் ஹேபிட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். அது மாதிரி ஒரு 7-8 ஹேபிட் வச்சுருக்கிறேன். அதை உங்கள்கிட்ட பேசலாம், ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். இன்றைக்கி எடுத்த உடனே பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத பற்றி பேசலான்னு நினச்சேன். ஏன் இன்றைக்கி பட்ஜெட் ப்ரிப்பரேஷன்னா, இன்றைக்கி வீடியோ போடுறச்ச அம்மையார் பட்ஜெட் சொல்லுவாங்க. இது ஒரு இன்ட்ரிம் பட்ஜெட். இன்ட்ரிம் பட்ஜெட்னால் அடுத்த 3 மாதத்துக்கு மட்டும் பட்ஜெட். ஜூலை 1 புது கவர்மெண்ட் வந்துடும். அந்த புது கவர்மெண்ட் மீதி 9 மாதத்துக்கு ஒரு பட்ஜெட் சொல்லும். ஸோ இது இடைக்கால பட்ஜெட்டுன்னு நீங்கள் சொல்லலாம், இல்லை இன்ட்ரிம் பட்ஜெட்னு சொல்லலாம். நம்ம போடுற பட்ஜெட்டுக்கும் நாடு போடுற பட்ஜெட்டுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம போடுற இம்பார்ட்டண்ட் பட்ஜெட்டு உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு தெரியும். செலவை தான் நீங்கள் பட்ஜெட் போடணும். அந்த செலவை நீங்கள் கரெக்டாக போட்டு இவ்வளோ செலவுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் சேர்க்க முடியும்னு உங்களால் கிளியராக பட்ஜெட் போட முடியும். கவர்மெண்ட்டோட பட்ஜெட் இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட். அவங்களுக்கு வரவு எவ்வளோன்னு தெரியாது. வரவு இனிமேல் வர தான் வரவு தெரியும். வருஷம் ஃபுல்லாக டேக்ஸ், பிஸ்னஸ், ஜிடிபி க்ரோத் ஆனால் தான் வரவு வரும். அந்த வரவை வச்சு அவங்க செலவு பண்ணணும். ஆனால் செலவு ஃபிக்ஸடு. இவ்வளோ பென்ஷன் கொடுக்கணும்னு முன்னாடியே தெரியும். இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்கணும்னு தெரியும். இவ்வளோ வாடகை கொடுக்கணும்னு தெரியும். இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கட்டணும்னு தெரியும். எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம், இவ்வளோ வட்டி கொடுக்கணுங்கிறது தெரியும். இந்த டோட்டலாக இது வரைக்கும் நான் சொன்ன ஹெட்டே 90% ஆஃப் தி காஸ்ட்டை முழுங்கிடும். ஸோ அவங்களுக்கு இருக்கிற எல்போ ரூமுங்கிறதே 4-5% தான். அதனால் உங்களுக்கு உங்களோட வரவு தெரியும். செலவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் வேரி பண்ணிக்கலாம். அவங்க கேஸில் செலவு தான் தெரியும், வரவு தெரியாது. வரவுங்கிறது ஒரு எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அதனால தான் நீங்கள் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ், ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸும்பாங்க. February 1 இந்த பட்ஜெட்டை போடுறதுனால இந்த ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸையும் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா போன வருஷம் பட்ஜெட்டே மார்ச் 31 வரைக்கும் தெரியும். இந்த ரிவைஸ் எஸ்டிமேட்ஸ் உங்கள்கிட்ட சொல்லிட்டாருன்னா ஆக்சுவல் கணக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் வரும். அப்போ தான் நம்மகிட்ட சொல்லவே வேணாம், யாரும் சீரியஸாக அதை தோண்டவும் மாட்டாங்க. ரிவைஸ் எஸ்டிமேட்ஸு நீங்களாக போய் தேடி கண்டுபிடிச்சா தான் அந்த ரிவைஸ் எஸ்டிமேட்ஸ் வரும். அதனால் ஒரே கல்ல 3 மாங்காய். February 8 அன்றைக்கி மார்ச் பட்ஜெட் போட்டேன். சரி, நம்ம கவர்மெண்ட் பட்ஜெட்டை பற்றி இதோட நிறுத்திப்போம். நாளைக்கு மற்ற சேனலில் வரும். உங்கள் பட்ஜெட்டுங்கிறது ஏன் முக்கியம்? நீங்கள் 10 பேரை போய் கேட்டிங்கன்னா 1 சம்பளம் வந்ததுன்னா 5 முக்கால்வாசி காசு போயிடும், அக்கௌண்ட்டில் 2000-3000 தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பல பேர் 20 அப்புறம் அக்கௌண்ட்டு கம்ப்ளீட்டாக காலி ஆகிடும். இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குடுக்கல் வாங்கல தான் 10 நாள் ஓடும். 1 சம்பளம் வந்தோடனே திரும்பி அதை கொடுத்துருவோம். திரும்பி 20 நாள் 25 நாளைக்கு கட்டத்தில் ஓடும். இதுதான் நீங்கள் பட்ஜெட் போடாமல் செலவு பண்ணிங்கன்னா இதுதான் நடக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். உங்கள் வாண்ட்ஸ் என்ன, உங்கள் நீட்ஸ் என்ன, நீங்கள் எவ்வளோ சேர்க்க போகிறீங்கன்னு. உங்கள் சம்பளம் முதல்ல வந்தோடனே அதுலேருந்து 20-25% எடுத்து சேவிங்ஸில் முதல்ல போட்டுருங்க. 25% இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க. மீதி இருக்கிற 75% தான் உங்களால் செலவு பண்ணுறதுக்கு கையில் இருக்குதுன்னு நினைக்கணும். நார்மலாக மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, செலவு பண்ணிவிட்டு மீதி போனதை சேவ் பண்ணுவாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, சேர்த்துருங்க முதல்ல, அதுக்கப்புறம் மற்றதை செலவு பண்ணுங்கன்னு. நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? அந்த 25%ல் பாண்டுக்கு எவ்வளோ ஒதுக்கணும், ஸ்டாக்கில் எவ்வளோ போடணும், மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ போடணும், தங்கத்தில் எவ்வளோ போடணும்னு நீங்களே பட்ஜெட் போட்டுக்கோங்க. அடுத்தது வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ்னால் தேவைகள். இந்த தேவைகள் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை நடத்த முடியாது. அதனால் தேவைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். சொந்த வீடு இல்லைன்னு வைங்க, வீட்டு வாடகைங்கிறது தேவை. சொந்த வீட்டில் இஎம்ஐயில் கடன் இருந்ததுன்னா
அந்த கடன் இஎம்ஐங்கிறது ஒரு தேவை. முதல்ல அதை எடுத்துருங்க. அடுத்தது உங்கள் எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஒரு தேவை. இன்டர்நெட் கனெக்ஷன், ஃபோன் பில், இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடுச்சு. அது ஒரு தேவையாயிடுச்சு. டிரான்ஸ்போர்ட், நீங்கள் டெய்லி ஆஃபீஸுக்கு போயிட்டு வருது, இங்கே அங்கே வெளில சுற்றுறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு பெட்ரோல் ஒரு தேவை. நீங்கள் காரு வண்டியை இஎம்ஐயில் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த இஎம்ஐ கட்டுறதும் தேவை. அடுத்தது மந்த்லி கிராசரி பில்லு எவ்வளோன்னு பார்த்து தேவை. அதுக்கப்புறமா உங்களோட பசங்க படிப்புக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு தேவை. இதில் தான் மெயின் தேவை. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மருத்துவம் வாங்கி கொடுக்கறதும் ஒரு தேவை. இந்த தேவையெல்லாம் என்னன்னு லிஸ்ட்டு எடுத்து அந்த பணத்தை தீரணும். இது ரெண்டுத்துலேயே சம்பளம் முடிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு வாண்ட்ஸ், நீங்கள் ஆசைப்பட்டது இல்லைன்னு நினச்சிக்கிறது பெட்டர். இந்த வாண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் புது ட்ரெஸ் வாங்கிறது, லேட்டஸ்ட் ஃபோன் வாங்கிறது, சினிமாவுக்கு போகிறது, ஐபிஎல்லுக்கு போகுது, இதெல்லாம் உங்கள் தேவைகள். இந்த தேவைகளை முடிஞ்ச மட்டும் அவாய்டு பண்ணுங்க. இந்த பட்ஜெட்டை நீங்கள் போடுறச்ச மாதம் எவ்வளோ பட்ஜெட்டு, ஒரு குவார்ட்டருக்கு எவ்வளோ பட்ஜெட்டு, ஒரு ஹாஃப் இயருக்கு எவ்வளோ பட்ஜெட்டு, ஆனுவல் பட்ஜெட் எவ்வளோன்னு பாருங்க. தீபாவளிங்கிறது எப்படியும் நம்மளுக்கு வரப்போகுதுன்னு தெரியும். அந்த தீபாவளிக்கு மாதம் முன்னாடியே செலவுக்கு எடுத்து வச்சிங்கன்னா தீபாவளி ஈஸியாக போயிடும். பட்டாசுக்கும் துணிமணிக்கும் தனியாக சேர்த்து வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லை நாங்கள் பொங்கலை தான் பெருசாக கொண்டாடுவோம்னா பொங்கலுக்கு சேர்த்து வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வருஷம் லீவுக்கு எங்கே போகிறீங்க, அந்த வெக்கேஷனுக்கு ஒரு பட்ஜெட்டு மாதம் எடுத்து வச்சிங்கன்னா தான் செலவில்லாமல் கடைசியில் போக முடியும். ஸோ செலிப்ரேஷன் அண்ட் லீவுக்கு போகிறதுக்கு பட்ஜெட் போட்டு மாதம் எடுத்து வைங்க. கடைசியாக தேவைக்கு எது தேவையோ அங்கேயே செலவு பண்ணுங்க. வாண்ட்ஸை எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிங்க. முதல்ல சேவிச்சிங்க. அந்த சேவிப்பில் முதல்ல கோல்டை சேர்த்துருங்க. எமர்ஜென்சி பணம்னு வெளில வைக்க வேண்டாம். கோல்டு தான் உங்கள் எமர்ஜென்சி பணம். சப்போஸ் எங்களால் சேர்க்க முடியல, வாண்ட்ஸும் நீட்ஸுமே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாண்ட்ஸை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுங்கள், நீட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். என்னை ரொம்ப வருஷம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் பல ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கிறேன், எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு, வாண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுன்னு. அதனால் ஊருக்கு லீவுக்கு போகணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு தனி அக்கௌண்ட் வச்சு 12 மாதம் சேர்த்திங்கன்னா அது தனியாக பணமாக இருக்கும். பசங்களோட ஸ்கூல் ஃபீஸுங்கிறது தேவைகள், அதுக்கும் மாதம் சேர்த்து பல்காக இயர் 2 பிகினிங்லேயே கட்டிட்டிங்கன்னா ஒரு பெரிய தொகை சேர்க்கப்படும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றுத்துக்கும் தனி பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. இல்லாட்டா ஒரு கண்ணாடி பாட்டில் வச்சுக்கோங்க. அந்த கண்ணாடி பாட்டிலில் அந்தந்த பணத்தை தனியாக பிரித்து வச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜார் காலி ஆகிடுச்சுன்னா செலவு பண்ண மாட்டீங்க. இந்த கண்ணாடி ஜார் கான்செப்டுங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் எம்ப்ளாய் பண்ணிங்கன்னா உங்கள் கோல்ஸை ஈஸியாக ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ பணத்தை தனியாக பிரித்து தனியாக வச்சுருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. அடுத்த ஈவெண்ட் எங்கே போடலான்னு நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுட்டு இருந்தாங்க. ட்ரிவாண்டரம்க்கு அப்புறம் எங்கே போடலாங்க. ஜனவரி மந்தில் எங்கேயும் போட வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ பிப்ரவரி மாதத்தில் திரும்பி துபாயில் ஈவெண்ட் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ பிப்ரவரி மாதத்தில் துபாயில் உங்களை சந்திக்கிறேன். எமிரேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம். துபாயில் 24 பிப்ரவரி ஈவினிங் ஒரு 3:30-4 மணிக்கு மீட்டிங் இருக்கும். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடியிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களை 24ஆம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க
நேர கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு மணிபேஜ்.com விசிட் பண்ணுங்கள்.